பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். உன் அன்னையான நான் உனக்காகவே அவதரித்தவள். உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன். காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா? பொறுமை, சகிப்புத்தன்மை வேண்டும். அகங்காரம், அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு எல்லாமே உன்னால் முடியும். வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க நீ தயாராக இருப்பாய். வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை, அனைத்தும் மாயை. ஒரு நாள் உனக்கு, இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு. அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க நீ பழகிக்கொள். உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக உன் அன்னையான நான் நிறைவேற்றி தருவேன். கரும வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது. கடன் தொல்லைகள் விலகும். வர வேண்டியது வந்து சேரும். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை, இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே. இனி நீ கொடி கட்டி பறக்கப் போகிறாய். கஷ்டப்படுகிறேன், என்னிடம் இல்லை, எப்படி தருவேன்? எதற்காக தர வேண்டும்? எதற்காக செய்ய வேண்டும்? இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு. நான் இருக்கும்போது நீ கடுகளவும் கலங்கக்கூடாது. உன்னை எவரிடத்திலும் உன் அன்னையான நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் உன்னை கைவிடவும் மாட்டேன். நலமாக இருக்கிறேன், முடிந்ததை செய்கிறேன், முயற்சிக்கின்றேன், தருகிறேன், இப்படி சொல்ல நீ பழகிக்கொள். என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். நீ பொறுமையாக இரு. உன் அம்மா நான் உன்னோடு தானே இருக்கின்றேன். உன் அன்னையான நான் உனக்காகவே இறங்கி வந்திருக்கின்றேன். என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டு இருக்கிறாயே அம்மா என்கிறாயா? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நீ கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கின்றாய். உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது. உன் முகம் வாட்டமாகிவிடுகிறது. உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய். ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கின்றாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். உதவிக்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கின்றேன். ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை. தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது, தன் மகன் நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா? உன்னோடு உன்னில் நானும் அழுகின்றேன். தைரியமாக போ, எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். உன் அன்னையான நான் உனக்கு பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் உனக்கு சுபமாக முடியும். நீ சிந்தும் கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாதே. எல்லாம் கடந்து போகும். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து நீ ஏன் வீணாக கலங்குகிறாய்? என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். அனைத்தும் அறிந்தவள் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை குழந்தையே, வரவும் முடியாது. நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகிறாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் நீ ஏன் வீணாக்குகிறாய்? இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் என்றும் வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்பாய். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை.
இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய். நான் அடைய வைப்பேன். உன் பிரச்சனைக்காக உன் வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அதனால் வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். உன் அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்து இருக்கிறது. ஆனால் இனி அப்படி நடக்காது. எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். நிச்சயமாக அந்த சர்க்கிளிலிருந்து நீ மீண்டு சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சார்த்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் தங்கமே. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. என் தங்கமே, நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு? என் மகிமைகளைக் கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு? உன் அன்னையும் நானே, உன் பிதாவும் நானே. உன்னை படைத்ததும் நானே, உன்னை சோதிப்பதும் நானே. உன் சோதனை காலம் முடிந்த பிறகு நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் இப்போது நீ படும் வேதனைகள். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. அதற்கான பலன்கள் விரைவில் உன்னை வந்து சேரும். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன். அதுவரை என் நாமத்தை ஜபித்து உன் கருமாக்களை என் துணையோடு கழித்து வா. பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடத் தயாராகிறவன் பாக்கியவான். அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன். உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பெரும் பங்கெடுக்கின்றேன். அமைதியாக இருப்பவர்களுக்கு கோபம் வராது என்று நினைத்து விடாதே. அவர்கள் மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள். எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக செயல்படுத்து. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்வாய். ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று புலம்புகிறாயே. நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கின்றேன். எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னைப் போல புலம்பி தவித்தார்கள். சிலர் மடிந்து போனார்கள், சிலர் எதிர்த்து போராடினார்கள். எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள். இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை. தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே. தைரியமாக எதிர்த்து போராடு. இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து. முடியாத போதெல்லாம் உன் அன்னையான நான் உன் மனதிற்குள் என் நாமத்தை பதியம் செய்து வைப்பேன். என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே. நான் அந்தர்யாமியாக உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவள். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே. எப்போதும் என்னை நினைத்து கொண்டே இரு. அது போதும். அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உன் விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய். வெறும் பிரார்த்தனையினால் உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் என் குழந்தையே. பல குழந்தைகளை பெற்றிருந்தாலும் ஒரு அன்னை தன் குழந்தையின் தவறான நடத்தையை எவ்வாறு சரி செய்வது என்று குறிப்பாக கவலைப்படுவார். அவர் தன் குழந்தையின் மோசமான நடத்தையை சரி செய்ய போராடுவார். கடவுள் நம் அன்னையாக இருப்பதால் உன் தவறான குழந்தைகளை பற்றி அதிக அக்கறை காட்டுவேன். நேர்மையாக வாழும் பக்தர்களை நான் பொருட்படுத்த மாட்டேன். அவர்களுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்படுவேன். உன்னிடமிருந்து விலகியவர்களையும் கெட்ட நடத்தையால் கெடுக்கப்பட்டவர்களையும் நான் எப்போதும் நினைத்து கொண்டு இருப்பேன். அவர்களை நான் விட மாட்டேன். அவர்கள் நடந்து செல்லும் பாதை எவ்வளவு அற்பமானது, மோசமானது என்பதை நான் உணரும்படி கட்டாயப்படுத்துவேன். ஒரு நொடியில் அவர்களது கண்களை நான் திறப்பேன். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில்தான் நிகழ்கின்றது. அவை உன் மனதை ரணப்படுத்தினாலும் உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ சொல்லி அழைகின்றாய். அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்கள்? மற்றவர்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு மட்டும் ஒரு நியாயமா? நான் செய்கின்ற செயல்கள்தான் தவறு.
உன் தவறு என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை அந்த அளவுக்கு தள்ளியது சூழ்நிலை. அதற்கு நான் எப்படி காரணம் என்றுதானே புலம்புகிறாய்? இந்த சூழ்நிலையை விட்டுவிடு. நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன் அன்னையான நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என்னை தஞ்சமடைந்தவருக்கும், என்னை நேசிப்பவருக்கும், என் நாமத்தை உச்சரிப்பவருக்கும், என் போதனைகளை போதிப்பவருக்கும், என் மேல் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் உயிரோடுதான் இருக்கின்றேன்.